ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தி மீந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அதை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு புட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 சப்பாத்தி எடுத்துருக்கேன். இதை நாங்கள் மார்னிங் செஞ்சோம். இந்த 4 வந்து மீந்துருச்சு. இது வந்துட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடவே ஒரு 4-5 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சப்பாத்தியும் ஏலக்காயும் மிக்சியில் வந்துட்டு பல்ஸ் மோடுன்னு இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 7-8 தடவை பல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டேன். எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த பொடிச்ச சப்பாத்தி ஏலக்காய் கூட வந்துட்டு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சப்பாத்தி புட்டு ரெடி. சப்பாத்தி மீந்து போச்சுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு குயிக்கான லெஃப்ட் ஓவர் ஸ்நாக். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.